அப்போது சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் வந்து பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்திங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம இந்திய பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் வந்து மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.